ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அளிக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் புனிதர்கள் போல் மிக்கி தோழர்கள் மறை சாட்சிகளுடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். இவர்கள் இறை நம்பிக்கைக்காக ஆண்டவரில் வைத்த நம்பிக்கைக்காகவும் இறைவனுக்காகவே தங்களுடைய உயிரை கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். போல் மிக்கியும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களுடைய நம்பிக்கைக்காக ஆண்டவரிலே வாழ்ந்ததுக்காக இவர்கள் சாகடிக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்களுடைய நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். அவர்களோடாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடும். ஆண்டவர் எங்களை வழிநடாத்த ஆசீர்வதிக்க திருப்படியில் நாங்கள் மன்றாடும். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுகள் கேட்குங்கள் அவர்களுக்காகவும் தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர் நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறை சாட்சியான புனித போல் மிக்கியும் அவருடைய தோழர்களையும் சிலுவையில் வழியாக நிலை வாழ்வுக்கு அழைத்து கொள்ள திருவிழமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் வந்திருப்பதோ சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இந்த வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 18 முதல் 19 மற்றும் 21 முதல் 24 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல்காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல.
அங்கு எக்காலம் முழங்கிட்டு பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அஞ்சி நடுங்குகின்றேன் என்று மோசேயே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேறானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கின்றீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48 பல்லவி 9. உங்கள் பல்லவியாக: உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம். மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மை அதன் கோட்டை என காட்டியுள்ளார். உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே உமது கோவிலின் நடுவிலும் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரைக்கும் எட்டுகின்றது. உமது வலக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. நீதியை நிலைநாட்டுகின்றது. உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா.
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 7 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்துக்கு கைதடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று, ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல நோய்களை ஓட்டினார்கள். உடல் நலமுற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரில் நாங்கள் வாழும்போது நாங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய முதல் வாசகமானது மோசே மிகவும் ஆண்டவரிடம் சொல்லுவது, நான் பயப்படுகின்றேன், நான் எதுக்கு செய்ய மாட்டேன், ஐயோ கடவுளே எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் சொல்ல, நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்படுறா, யோசிக்காத, நான் இருக்கின்றேன். அதே போன்று இன்றைய நற்செய்தியை பாருங்கள். நற்செய்தியிலும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கும் போது அதை முழு அதிகாரத்தை தான் அவர்கள் மேல் கொடுக்கிறார். கொஞ்சமோ சின்னதோ இல்லை, முழுமையாக கொடுக்கிறார். நீங்கள் போங்க, பயப்படாமல் போங்க, நான் இருக்கிறேன் உங்களோட பின்னால், உங்களோட வாழ்க்கையில் நான் இருக்கிறேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் போங்க. நீங்கள் யோசிச்சா அது வேறு மாதிரி ஆயிரும். நீங்கள் உங்களோட மனசில் நான் இருக்கின்றேன்னு மட்டும் யோசிங்க, அது மட்டும் போதும் என்று இந்த சீடர்களை அனுப்புகிற இயேசு அவர்கள் 2 அனுப்புவது, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துணையாக இருக்கணும், ஒரு ஆளோட வாழ்க்கையில் இன்னொரு துணை இருந்து போங்க, நான் பயப்படா, நான் இருக்கிறேன். அதுலேயும் சொல்கிறார், இந்த சாப்பாட்டுக்கோ பணப்பைக்கோ காசுக்கோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தருவேன் தானே. எங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பற்றி அலறுறோம், கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளில் நாங்கள் நிலைத்திருக்கின்றோமா என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுறதால தான் உங்களோட வாழ்க்கையெல்லாம் பின்னுக்கு நோக்கி போய்கின்றது. அது எந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எடுத்தாலே, நோய் நொடிகள் நாங்கள் எடுத்தாலும் இதுதான் நடக்கின்றது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ, ஐயோ இது எப்படி கடவுளால் முடியாதோ, இல்லாட்டி நாங்கள் டாக்டரை தான் நம்பணுமோ, வைத்தியரை தான் நம்பணுமோ, எங்களோட வாழ்க்கையில் மற்ற இதுகளை நம்பினா ஓகேன்னு சொல்லி ஓடுறோம். ஏன்னா கவலைன்னு சொல்கிறது நாங்கள் கடவுளை விட்டு ஓடுறது. அதுதான் இந்த சீடர்கள் சொல்ற, கவலைப்படாதீர்கள், யோசிக்காதீர்கள். அதோடு நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். அதிகாரம் யாருக்கும் இல்லாத அதிகாரம். உங்கள் பேய்களை ஓட்டலாம், உடல் நலமற்றோர் மேலே கை வைங்க, குணமாக்கலாம். என்றால் போய் சொல்லுங்க, மனம் மாற சொல்லுங்க, அவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள சொல்லுங்க, அவ்வளோதான். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டேன்னு சொல்லுங்க. இதுதான் அவர்களுடைய பணியாக இருந்தது. எனவே போனவர்கள் நம்பிக்கையோடு போனார்கள், சொன்ன மாதிரி செய்தார்கள். அவர்களுக்கு செய்ய முடியாதெல்லாம் செய்கிறார்கள். பேய்கள் கண்டால் ஓடுது, ஏண்டால் மக்களோட நோய்கள் பிணிகள் எல்லாம் போக்குகின்றார்கள். இதெல்லாம் நடக்குது என்னவென்றால் அவர்களிடம் அதிகாரம் இருக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இது கடவுளிடமிருந்து வரும் அதிகாரம், கடவுள் கொடுத்தது எல்லாம். இங்கிருக்கும் இன்றைய நாள் நாங்கள் யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறார் கடவுள். குருக்களுக்கோ சாதாரண மக்களுக்கோ கொடுக்கிறார். ஆனால் இந்த அதிகாரத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நாங்கள் நினைக்கக்கூடாது இது என்னிடமிருந்து வருகின்றது. சில நேரங்களில் நாங்களாக நினைக்க தலக்கணம் வருகின்றது. இது ஆண்டவரிடமிருந்து தான் வரும். எல்லாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் அது செய்ய முடிந்தது. அந்த அதிகாரத்தை எங்களுக்குள்ள தருகின்றார். எனவே
முக்கியமாக இந்த அதிகாரத்தை நாங்கள் பார்த்தால் இன்றைய நாள் புனிதர்கள் போல் மிக்கி மற்றும் தோழர்கள். இந்த போல் மிக்கி எடுத்து பார்த்தா மிகவும் ஒரு அழகான ஒரு புனிதர். என்னென்றால் ஜப்பான் நாட்டிலே வாழ்ந்த அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இயேசுவை தழுவினார்கள் என்றால் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். இயேசுவை பற்றிய கதைக்கக்கூடாது. அந்த நாட்டு அவ்வளவு இயேசுவை எதிர்த்தவர்கள். எனவே இதில் இருந்த அந்த போல் என்பவர் ஜேசு சபையில் அங்கே படித்து ஜேசு சபையிலே சேருகின்றார். அவர் ஒரு படை தலைவரின் ஒரு மகனாக இருக்கின்றார். இந்த மகன் என்ன செய்கிறார், சேர்ந்ததும் அங்கிருந்த ஆளுநருக்கும் அங்கிருந்த பெரியவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. அவர்கள் என்ன செய்கின்றார், இவரையும் பிடித்து இன்றைய நாள் மாதிரி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இவரோடு சேர்ந்தார்கள் கத்தோலிக்கர் 25 பேர். கிட்டத்தட்ட 25 பேரும் வெவ்வேறான நிலைகள் இருந்தார். எல்லாரையும் ஒரே நேரத்தில் சாகடித்தார்கள். அதான் இன்றைய நாள் நாங்கள் நினைவு கூறுவோம். கடவுளுக்காக உயிரை கொடுத்தார்கள். அவர்கள் பயப்படவில்லை, ஓடி தப்பவில்லை. நீ உயிரெடுக்கத்தானே போறா, எடு, நான் பயப்பட மாட்டேன், என்னோட இயேசு இருக்கிறார். அவர்கள் துணிந்து உயிரை கொடுத்தவர்கள் இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஜப்பான் நாடு இன்று கொண்டாடுகின்றது அவர்களை. என்றால் கத்தோலிக்கம் அங்கே பிரபலியமானது காரணம் இவர்களும் தான். இந்த போல் மிக்கி மற்றும் அவருடைய தோழர்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் துணிவாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எதுக்கும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார். நாங்கள் ஆண்டவர் பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும், மற்றெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எனவே இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்கள் முழுமை வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரோடு வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளை இறைவா, பாவிகள் எங்களுக்காக திருமகனாரை பாவநிலை ஏற்க செய்தீரே. இயேசுவை போல் நாங்களும் தூய்மையாய் துளங்கிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்ற இறைவா, நாங்கள் பெருவிருப்புடன் எமது இறைவன் இயேசுவின் பணியை தொடர்ந்தாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் தோற்றுவாயே இறைவா, அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கும் கிறிஸ்து இயேசுவை போல நாங்களும் திகழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உமது தூண்டலை நாங்கள் முழு விருப்புடன் ஏற்று அனைத்தையும் விட கிறிஸ்துவையை அழகுடன் ஏற்று அவராலேயே உம்மை அணி செய்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம்மை நம்பியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படார். உம்மிலே தங்கி வாழும் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொள்கின்றீர். கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் உம்மோடு இருக்கும் போது ஆண்டவரே, உண்மையிலே நாங்கள் முழு நம்பிக்கையை வைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த திருப்பலியிலே இணைவழியினோடாகவும் தொலைக்காட்சியினால் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பாதம் வைக்கின்றோம். என்றுமே பாதுகாத்து வழி நடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிகளை ஏற்றலும். உமது பெயரை அறிவிப்பதில் உம்மடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாக விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சிகளான புனித போல் மிக்கியும் அவருடைய தோழர்களும் உமது பேரை அறிக்கையிட்டு சிலுவையில் பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகுக்கரிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின் மேல் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையிறாது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெஸ்ஸி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித போல் மிக்கி மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற அனைவருக்கும் அமைதி உரித்தாகு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
இதோ புனிதர்களின் நிறைவான பரிசு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக இறந்தார்கள். இதோ புனிதர்களின் நிறைவான பரிசு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக இறந்தார்கள், நிலையாக வாழ்வார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனிதமறை சாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.